பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு வார்த்தையை தியானிக்க கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததுக்காக துதிக்கிறேன். 145ஆம் சங்கீதத்தில் என்னுடைய 20வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற, பல நேரம் நாம் சொல்லலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை நேசிக்கிறவர்கள் என்று தேவன் யாரை சொல்லுவார்? தேவனுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள். ஆமென். தேவனுடைய கட்டளைகள், அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் மேல் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அவரை அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறது என்பது, ஆமென், ஏதோ ஒரு குறைவினால், மீறுதலினால், அக்கிரமத்தினால் சிக்குண்டிருக்கிறவர்களை அவர்களை சுயமாய் வெளிவிட இயலாது. ஒரு கண்ணியில் சிக்கி இருக்கிற ஒரு பறவை அது சுயமாய் வெளிவர இயலாது. 2 கால்களும் கண்ணியில் சிக்குண்டு, வலையில் சிக்குண்டு இருக்கும்போது அது பறக்க பறக்க முயற்சி எடுக்க, ஆனால் வெளிவர இயலாது. யாராவது ஒருவர் அவர் அந்த கண்ணியை விலக்கி காப்பாற்ற வேண்டும். அதை போல தான் பரிசுத்த தேவன், ஆமென், யார் தேவனை அன்பு கூறுகிறார்கள் அவர்களை நிச்சயம் காப்பாற்றுவார். எத்தனை கண்ணிகளில் சிக்கி கொண்டாலும், எத்தனை உபத்திரவங்களில் கடந்து போனாலும் உன்னை காப்பாற்றுகிற, தப்புவிக்கிற ஒரு பரிசுத்த தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்தவர். இந்த கால வேளையில் தைரியத்தோடு, ஆமென், நம்முடைய மீறுதல் தான், நம்முடைய அக்கிரமம் தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் விழுந்தேன், நான் சிக்கி இருக்கிறேன், சேற்றில் சிக்கி கொண்டு இருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியலப்பா, எனக்கு இறங்கி இனி செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரை நோக்கி அர்ப்பணித்து கூப்பிடுவோமா? அவர் நிச்சயம் உன்னை அந்த குழியிலிருந்து, அந்த சேற்றிலிருந்து, அந்த கண்ணியிலிருந்து உன்னை தப்புவிக்கிற ஒரு பரிசுத்த தெய்வம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் இந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. எந்த இடங்களில் சிக்குண்டு, எந்த பாவங்களில் சிக்குண்டு முயன்று எழும்ப முடியவில்லையே என்று மனதுக்குள் வேதனையோடு இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆமை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குள்ளா இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படியே அவர்களை நீங்கள் ஆண்டவரை காப்பாற்றுகிற தேவன், அவர்களை காப்பாற்றுவீராக. அவர்கள் சுயமாய் எழும்ப முடியலப்பா. யார் யார் ஆண்டவரே தன்னுடைய குறைகளை உணர்ந்துமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை அந்த உபத்திரவத்திலிருந்து, அந்த பாவ கட்டிலிருந்து தூக்கி எடுத்து காப்பாற்றி அவர்களை இன்னும் வாழ வைப்பீராக, சாட்சிகளாய் நிறுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த சேற்றிலிருந்து, கண்ணில் உன்னை காப்பாற்றுகிற ஒரு பரிசுத்த தெய்வம். God bless you. Praise the Lord.